ஹை ஸ்வீட்டீஸ், எனக்கு ஜுரம் பிடிச்சிருக்கு. அதனாலயே சவுண்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. எனக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியலை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஹெலிக்ஸோட 10th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஈச்சனுக்கு லூஃபம் கொடுத்தானே ஒரு ரிங்கு, அது டேபிளில் இருக்கா. அதை பார்த்து ரொம்ப சோகமாக உட்கார்றா. அந்த டைமில் தான் லூஃபங் வீட்டுக்கு வரான். பேச பார்க்குது, ஆனால் லூஃபங் நான் குளிச்சுட்டு வரேன், எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பேசலாம்னு சொல்லி போக பார்க்குது. இருந்தாலும் ஈச்சன் கேட்குறா, இன்னமும் என்ன போக விட டைம் ஆகலையான்னு. அதை கேட்டதும் லூஃபங்குக்கு வருதே கோவம். என்கிட்ட நெகோஷியேட் பண்ண உனக்கு என்ன ரைட்டு இருக்குது? என்னை இப்படியே வச்சிருக்கியே, உனக்கு என்ன தான் வேணும்? இப்போதைக்கு நீ உன்னோட ரிவெஞ்ச் எடுத்துருக்கணுமே. உனக்கு தேவைப்பட மாதிரி பண்ணுறதுக்கு நிறையா பீப்புள் இருக்குது. அப்புறம் என்ன எதுக்கு? எனக்கு எதுவும் இப்போ இல்லை. என் அம்மா தம்பி அப்படின்னு எனக்கு க்ளோஸ் ஆனால் யாருமே என் கூட இல்லை. அப்படியே கழுத்து பிடிச்ச எவ்வளோ தைரியம் இருந்தா உன் அம்மாவையும் தம்பியும் நீ மென்ஷன் பண்ணுவேன். அவங்களால தான் நீ என்ன வேணான்னு போனா. நீ இப்போ என்ன சொன்ன? உனக்கு ஃபேமிலி இல்லையா? அப்போ நான் யாரு? அப்படின்னு ரொம்பவும் கோவப்படுறா. உனக்கு இப்போ என்னென்ன நடக்குதோ அதுக்கெல்லாம் உன்னோட சாய்ஸு தான் ரீசன். அதெல்லாம் உன்னோட செயல்களோட ரிசல்ட்டு தான். நான் இப்போ இங்கே இந்த மாதிரி மாறி நிற்கிறியே, அதுக்கும் உன் செயல் தான் ரீசன். பார்த்தா நான் உங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்கேன் போல, என்கிட்ட டிமாண்ட் பண்ணுறதுக்காக உனக்கு இப்போது எனர்ஜி இருக்கான் போலேன்னு சொல்லி அவனோட டையை கழட்டி எகெயின் கையை கட்டுது. கேள இருக்கானே, அவன் உன்னை விட சின்னதா, ரொம்பவும் பெட்டர். உன்னை விட குட் லுக்கிங், உன்னை விட 100 times பெட்டர். அதனால் சும்மா கனவு காணாத அப்படின்னு சொல்லி விடுது. ஈசன் போய் கதவை திறக்க பார்க்குறா, ஆனால் முடியலை. லுஃபங் பிடிச்சி மாற்றி விடுறா. அப்படியே ஜன்னலையாவது தட்டி தட்டி திறக்க பார்க்குது, ஆனால் முடியவே இல்லை. அப்படியே பிடிச்சி வச்சு, உன்னால் எங்கே போக முடியும்னு நினைக்கிறேன்? எங்கேயும் போக முடியாது. உன்னை நான் எங்கேயும் விட மாட்டேன், என்கிட்டே வச்சுப்பேன் எத்தனை நடந்தாலும் அப்படின்னு சொன்னால், அடுத்த சீனில் 2 பேருமே பாத்டபில் ஒன்றா இருக்குது. என்னமோ அடிமா மாதிரிதா லூஃபன் நடத்திட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் ஈசன்கிட்ட வந்து, உன்னை பார்க்க கெஸ்ட்டு வந்திருக்கு, சீக்கிரமாக கிளவா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கெஸ்ட்டு, ரொம்பவும் இம்பேஷண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லுது. ஈசனும் அதே ட்ரெஸ்ஸை போடுது. இங்கே வந்த அன்னையிலேருந்தே பாவம் பையன் இதே ட்ரெஸ்ஸு தான் போட்டுட்டு இருக்கான். கீழே வந்து பார்த்தா அங்கே இருக்கிறது அவனோட எக்ஸ்-ஒய்ஃப் ஆர் சூலாங். அவளுக்கு பார்க்க சகிக்கலை, ஏன்னா அவளும் சோர்ந்து போயிருக்கா. சிக்கான மாதிரி இருக்குது, உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது, ரொம்பவும் பதறி போகிறா. அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ என்ன இங்கே வந்த, ஏதாச்சும் ஆச்சான்னு ஈசன் கேட்கவும், நான் உன்னை கூட்டிகிட்டு போக தான் வந்தேன்னு அவள் சொல்லுது. கூட்டிகிட்டு போகவா? ஜாக் பண்ணாதே, நீ அவனுக்கு யாரு? அவன் ரொம்பவும் கான்ஃபிடென்ட்டா அவன் என்னோட ஹஸ்பண்டுங்கிறா. ஹஸ்பண்டா? இனிமே இல்லையே. நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணலைன்னா கூட ஏதாச்சும் உங்களுக்குள்ள நடந்திருக்கா? அவன் உனக்கு கணவனா டியூட்டிஸ் பண்ணியிருக்கியா? அத்தைத்தான் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேவலமாக கேட்குறா. நீ அவனுக்கு இப்போ யாரும் இல்லை, அப்புறம் என்ன உரிமையில நீ அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போவ அப்படின்னு கோவமாக கேட்டு, நான் அவனை இங்கே கெஸ்ட்டாக தான் கூப்பிட்டு இருக்கான், பழசை பற்றி பேசுறதுக்காக. அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்னது கெஸ்ட்டாக கூட்டிகிட்டு வந்தியா? இப்படியா கெஸ்ட்டை பண்ணுவேன்? ஃபோனை பிடுங்கி வச்சுருக்கா, அடைச்சி வச்சுருக்கா, இப்படியாடா கெஸ்ட்டு பண்ணுவேன்? அது மட்டும் இல்லை, நீயும் ஈச்சனும் எந்த விதத்துலேயும் ரிலேட்டடாக இல்லை, அப்புறம் எந்த உரிமையில நீ அவனை இங்கே கூப்பிட்ட? அப்புறம் ஈச்சன்கிட்ட போய், ஈச்சன் சொல்லு, உனக்கு திரும்பி போக வேணும் தானே? ஈச்சன் ஆமான்னு தலையசைக்குது. எந்த தொடர்பும் இல்லையா அப்படின்னு கேட்டு லூஃபங் கிட்ட வரும்போதே ஈச்சனை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அவள் முன்னாடி நிற்கிறா. உனக்கு தெரியுமா, நானும் உன் ஹஸ்பண்டுன்னு சொல்லி கிட்ட வந்து தள்ளி விட்ட ஈச்சனை பிடிச்சி கண்ணை கலங்க கலங்க சொல்கிறா. ஈச்சன், நீ உன்னோட சோகோல்டு ஒய்ஃபு கிட்ட சொல்லு நான் உனக்கு யாருன்னு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுது. ஈச்சன் அவ்வளோ ஹெசிடேட் பண்ணுறா, இருந்தால் கூட கிஸ் பண்ணுது. ஷூலோனுக்கே சகிக்கலை, அட விட்டுறான்னு சொல்லி திரும்பவும் கிட்ட வந்தா தள்ளி விடுது. சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கான். நாங்கள் எப்போதுலேருந்து ஒன்றா இருக்கோன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் கண்ணு நிறைய கிஸ் பண்ணுது. அந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ண பார்க்கும்போது என்னமோ ரீப் பண்ணுற மாதிரியே இருக்கும். அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துக்குது. உனக்கு தெரியுமா, நாங்கள் 18 வயதுலேருந்தே ஒன்றா இருக்கான்னு ஆக்ரோஷமாக சொல்லி எகெயின் கிஸ் பண்ணுறா. அப்போதுலேருந்து தூங்குறோம். நீ தானே சொன்ன அவனோட ஹஸ்பண்டுன்னு, அப்புறம் நீங்கள் என்ன செஞ்சிருக்கியா அப்படின்னு கத்தவும்
அவ பேசாதேன்னு சொல்லி கையில இருந்த கன் எடுத்து ஷூட் பண்ணுது. ஆனா ஈச்சன் அந்த புல்லட்டை வாங்கிக்கிறா. அதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சொல்லுவே, ஒரு பர்சன்ஸ் ஆகும்போது லாஸ்ட்டு 7 மினிட்ஸு என்னத்தான் ரொம்ப பிடிக்குமோ அதுதான் மைண்டில் வரும்னு. அப்படி ஈச்சனோட மைண்டில் ஃபுல்லாக வர்றது லூஃபங் மட்டும்தான். அப்போ கூட நினைக்கிது, இது எதுவும் நடக்காதா, அந்த காலத்துக்கு போக முடிஞ்சிருந்தா ரொம்பவும் நல்லா இருக்கும்னு. அப்படி லூஃபங்க பார்த்துட்டே கண்ணை மூடுது. எங்க தூக்கத்துல இருந்து ரொம்பவும் பயந்து எழுந்திக்கிறா. சின்சன் அவனுக்கு அண்ணாக்கு ஏதோ ஆன மாதிரி ஃபீல் ஆகுது போல. அப்போ கூட லாங்கு தான் கன்சோல் பண்ணுது. இவ்வளோ வருஷமா இவங்களும் ஈசனை தேடிட்டு தான் இருக்கு. ஆனால் ஷின்சனில் இருக்குன்னு மட்டும்தான் தெரிய வந்திருக்கு. அதாவது ஈசன் இப்போ இருக்கிற சிட்டி யாரோ இன்ஃபர்மேஷன்ஸை வேணும்னே பிளாக் பண்ணுற மாதிரி இருக்குன்னு லாங்க சொல்லுது. நம்ம அங்கேயே போகலாமா, அங்கே போய் அண்ணாவை தேடலான்னு ஈசன் சொல்லுது. சின்சன் சொல்லுது. லாங்க எப்போதையும் போல இப்போவும் ரொம்பவும் ஆறுதல் படுத்திட்டு இருக்கா. எங்கள் ஈச்சனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வருது. ஷூலான் லூஃபங் 2 பேருமே ரொம்பவும் அழுதுட்டு இருக்கா. ஷூலானுக்கு அழுக கூட ரொம்பவும் கோபமாக வந்துட்டு இருக்கு. உனக்கு இன்னமும் என்னதான் வேணும்? இப்போ நல்லா இருக்கா? அவன் சத்தேன்னு என்ன பண்ணுவேன்? நான் தான் அவனை மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணேன். ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். எங்களுக்குள்ள எதுவும் நடக்கலை. அவனுக்கு உன்னை மட்டும்தான் பிடிச்சிருந்தது. ஆனால் நீ என்ன இப்போ பண்ணி வச்சிருக்க? உனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் கவலை இருக்குன்னு சொல்லி அவ்வளோ கோபப்படுறா, ரொம்ப அழறா. முன்னாடி ஈச்சன் சொன்னதெல்லாம் லூஃபங்குக்கு இப்போ தான் ஹிட் ஆகுது. அன்னைக்கு ஆஃபீஸில் பார்க்க வந்தபோது கூட 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டது. ஒவ்வொரு வாட்டி பேச வரும் போதும் எதை பற்றி பேசணும், ஏமாத்திட்டு போனியே அதை பற்றியா அப்படின்னு கேட்டது. அப்புறம் அம்மா தம்பி அப்படின்னு எனக்கு யாரும் இல்லைன்னு ஈச்சன் சொன்னது அதெல்லாம் நிஜந்தா. அவன் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் உணர்றா. ரொம்ப அழுது. ஆனால் என்ன பிரயோஜனம்? 3 மாதம் போச்சு. லுஃபங் ரொம்பவும் சோகமா ஆஃபீஸில் டாக்குமெண்ட்ஸை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வரா. அவனை பார்த்ததும் நேர்ஸு இன்னைக்கும் கரெக்டு டைமில் வந்திருக்கேன்னு என்னைக்கும் வர மாதிரியே பேசுது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது ஈச்சன் 3 மாதமாக கோமையில் இருக்கான்னு. கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணி பார்த்து, இதோ பாரு, உனக்காக நான் புது ஜாக்கெட்டை வாங்கி வந்திருக்கேன். இந்த ஸ்டைல் உனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஆனால் கலரு பிடிக்குமான்னு தான் தெரியாது. இந்தா டம்ப்ளிங்ஸை சாப்பிடுன்னு சொல்லி அதை கூட ஊட்டி விடாரா. ஆனால் கோமையில் தான் இருக்கானே. சாப்பிட்ணுமா? சீக்கிரம் எழுந்து வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அங்கே உட்காந்து அவனோட கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் கன்ஃபெஷன்ஸும் நடத்துது. கேள இருக்கானே, அவன் என்னோட அக்கா பையன். காலேஜில் தான் படிக்குது. கம்பெனியில் தான் இன்டர்ன்ஷிப்பு பண்ணுது. எங்களுக்கு உள்ளே இருக்கிற உறவு முறை சொல்ல அவனுக்கு பிடிக்கல. ஒரு நாள் அவன் என்கிட்ட வந்து சொன்னான், உங்களுக்காக நான் ஒரு டேலண்டட் எம்ப்ளாயியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு. அப்போ எனக்கு தெரியாது அது நீயா இருக்குன்னு. அவன் வாயிலிருந்து உன் பேரை கேட்குன்னு நினைக்கவே இல்லை. நீங்கள் ஷின்சனில் தான் இருக்குன்னு தெரியும். ஷோ ஃபேமிலி உன்னை ரொம்ப நல்லா ஹைட் பண்ணியிருக்கு. உன்னை பார்த்து ஏதாச்சும் தெரியணும்னா ஒர்க்கை எக்ஸ்கியூஸாக எடுக்க வேண்டியது. நான் உனக்காக வந்தபோது நீ ஷூலாம் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. நீ அவ்வளோ ஹாப்பியாக இருந்த. அதை பார்க்கும்போது எனக்கு உன்னை வெறுக்கணும்னு தான் தோணுது. எப்படி உன்னால் என்னை விட்டு போக முடிஞ்சதுன்னு எனக்கு புரியவே இல்லை. நிறைய நாளாகவே என்னை எப்படி உன்னால் தனியாக தவிக்க வைக்க முடிஞ்சதுன்னு எனக்கு புரியலை. அப்போல்லாம் நீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது உன்னை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு தான் எனக்கு தோணியது. என்ன மாதிரியே நீயும் கஷ்டப்படணும்னு நினச்சேன். ஆனால் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தபோது நீ எப்படி இருக்கணும்னு மட்டும்தான் கேட்க தோணுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அந்த மோதிரத்தை போட்டு விட்றா. அங்கேயே தான் படுத்துக்கவும் செய்கிறா. அவ்வளோ வசதியான பையன் எங்கே வந்து எப்படி தூங்குறான் பாரு. அடுத்த நாளைக்கு வரும்போது ஈச்சனுக்காக சன்ஃப்ளவர் எல்லாம் வாங்கிட்டு தான் வரா. ஈச்சனை கொஞ்ச நேரம் பார்த்து கம்பெனியோட சக்ஸஸை பற்றி சொல்லிட்டு இருக்கா. அந்த ப்ரொவின்ஸ்லே ரொம்பவும் பெரிய காம்படிட்டர் லூஃபங்கோட கம்பெனி தானாமா. அதுவும் சொல்லும்போது கூட நம்ம கம்பெனியும் தான் மென்ஷன் பண்ணுது. என்னோட லைஃபு ஃபுல்லாக நான் ஆசைப்பட்ட எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு. உன்னை தவிர எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உன்னை மட்டும் எனக்கு கிடைக்கிறதே இல்லை. இப்போவும் நல்லதுக்கு தான். இப்படியே குவைட்டாக படுத்துட்டு இருக்கும்போது சடனாக காணாமல் போக மாட்டியே. ரொம்ப சீக்கிரமாக என்னை விட்டு போகவும் மாட்டேன். நீ முழுசாக எனக்காகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நீ எழுந்துக்காம நான் மட்டும் இப்படி இருந்துட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு எல்லாம் பேசி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதா ஷவுலானும் அவளுக்கு புதிய பார்ட்னர் இருக்கே அவரும் வருது. என்னை மன்னிச்சிட்டு ஈச்சன்னு சொல்லி ரொம்ப அழறா. அவ தானே ஷூட் பண்ணுது. ஷவுலானுக்கு இப்போ இருக்கிற லவ்வர் ரொம்பவும் நல்லா தான் இருக்கு. சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கிறா. நாட்கள் போகுது.
அந்த வாடி போன சன்ஃப்ளவர் பூவை மாற்றி வச்சு லூஃபங் ஈச்சனுக்கிட்ட வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் உடம்ப தொடக்க தண்ணியெல்லாம் எடுத்து வந்து தொடச்சிட்டே பேசுகிறா. ஈச்சனுக்கு எல்லாமே கேட்குதுன்னு டாக்டர் சொன்னிச்சு. அவனுக்கு எழுந்துக்கணும்னு இல்லை, அதனால தான் இது வரைக்கும் கோமாலிருந்து எழுந்துக்கல. உனக்கு என்கிட்ட கோவம் இருக்கும் சரிதானே? நீ இன்னொரு பர்சனோட ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சதும் எல்லாமே கையிலிருந்து போச்சு. வீட்டுக்கு என் கூட வந்த எல்லா பையன்மாருமே ஆக்ட் பண்ண தான் வந்தேன். உனக்கு கோவம் வரணும்னு எனக்கு தோணிச்சு. நிஜமாக சொல்லணுன்னா எனக்கு மென்னை பிடிக்கவே பிடிக்காது, உன்னை மட்டும்தான் பிடிக்கும். ஸ்டார்டிங்கில் இருந்தே எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். எனக்கு நீ மட்டும்தான் வேணும். ஆனால் நீ என்னை விட்டு போகணுன்னே நினச்சிட்டு இருக்க. ப்ளீஸ் எழுந்துடே. உனக்கு என்ன வெறுக்கணுன்னா வெறுத்துக்கோ, அதை எதுவும் பரவாயில்ல. எனக்கு உன்னோட வாய்ஸை கேட்டால் மட்டும் போதும். உன்னோட சத்தம் கேட்டு நிறையாச்சு. எனக்கு நீ சிரிக்கிறத மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லியே அழுதுகிட்டே இருக்கா. எங்கள் லாங்கும் செஞ்சனும் எப்படியாவது ஈச்சனை கண்டுபிடிக்கணும்னு அவ்வளோவும் ட்ரை பண்ணுறா. ஆனால் எந்த நியூஸும் கிடைக்கிறதே இல்லை. இன்னமும் தேடி பார்க்கலாம். ஆமாம், உனக்கு பசிக்குதா, சாப்பிட தரவான்னு கேட்குது. ஆனால் எனக்கு பசிக்கலேன்னு செஞ்சன் பசிக்குதோ இல்லையோ எதாக இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி ட்ரெஸ்ஸு கூட எடுத்து கொடுக்குது. செஞ்சனுக்கு ஈச்சனை ரொம்ப மிஸ் பண்ணுது. அதனால் சொல்கிறா, என் அண்ணாக்கும் எனக்கு பிடிக்கிற மாதிரியே ஸ்பைசி ஃபுட்டு தான் பிடிக்கும்னு. என்ன சொன்னேன்னு லாங்க கேட்குது. அதுவா, என் அண்ணாக்கும் ஸ்பைசி ஃபுட்டு தான் பிடிக்கும்னு சொன்னேன். கவலைப்படாத, கண்டிப்பாக அண்ணாவை கண்டுபிடிப்போன்னு லாங்க அவ்வளோ சாஃப்டாக ஆறுதல் படுத்துது. எங்கள் லூஃபங் ஈச்சனுக்கு போர்வையெல்லாம் போட்டு கொடுத்து ஆப்பிளை ஈச்சனுக்கு பிடிச்ச மாதிரியே ராபிட் ஷேப்பில் வெட்டிகிட்டு இருக்கா. அதுவும் ஈச்சனுக்கு ஆப்பிள் தான் ரொம்பவும் பிடிக்கும். அதெல்லாம் சொல்லி நான் நிறைய நாளாக ஆப்பிளை வெட்டிகிட்டு இருக்கேன், இப்போல்லாம் ரொம்பவும் நல்லா வருது அப்படின்னு சொல்லும் போதே அழகியாக வருது. உனக்காக தான் இதையெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், ப்ளீஸ் எழுந்துடேன்னு அழுதுகிட்டே வெட்டிகிட்டு இருக்கா. ஷவுச்சன், ஒரு வாட்டி நீ எழுந்துட்டேன்னு வச்சுக்கோயே, உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். வேலண்டைன்ஸ் டே, ஒயிட் டே, க்ரீன் டேன்னு உனக்கு எதையெல்லாம் செலிப்ரேட் பண்ணணுமோ அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம். ஒரு லைஃப் டைம் உனக்காக ப்ராமிஸ் பண்ணியே, அதை தரதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், வந்துட்டேன்னு அழுதுட்டு பேசக்கூட முடியலை. அப்படியே கட் பண்ணிட்டு இருக்கும்போது கையை கூட தெரியாமல் கட் பண்ணுறா. இந்த டைமில் தான் லூஃபங் லூஃபங் அப்படின்னு ஈச்சன் கூப்பிடுறதா கேட்குது. அந்த டைமில் கூட ஈச்சன் லூஃபங்க தான் கூப்பிடுது. இவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு ஏண்டா இப்படி எங்களை பாடாப்படுத்துற? ஒரு நிமிஷம் லூஃபங்குக்கு அவனை நம்ப முடியலை. அப்படியே ஓடி பெட்டில் ஏறி அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஈச்சன் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குது. பார்த்தா தன் முன்னாடியே லூஃபங் இருக்கா. லூஃபங்குக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். அப்புறமா பார்த்தா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஈச்சனோட கஃபேல உட்காந்து ஈச்சன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைமில் தான் யாரோ வருது. ஆனால் க்ளோஸ்டுன்னு போர்டு ஆல்ரெடி வச்சுருக்கா. இங்கே ஆல்ரெடி க்ளோஸ் ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே வந்திருக்கிறது ஷூலோன்னு. அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுது. ஈச்சனுக்கிட்டேயும் அவ்வளோ நல்லா ஒரு ஸ்மைல் இருக்குது. எப்போவும் வந்து மன்னிப்பு கேட்பான், அதே மாதிரி தான் இப்போவும் பண்ணுது. அடே அதெல்லாம் விட்டுடுமா, நான் எவ்வளோ வாட்டி இதையே சொல்லிட்டேன். அப்புறம் யாராச்சும் மன்னிப்பு கேட்கணுன்னா அது நான் தான் கேட்கணும். உன்னோட அவ்வளோ இயர்ஸை நான் வேஸ்ட் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதை அவள் ஏற்றுக்கலை. எதுவாக இருந்தாலும் நான் இங்கே மூவ் ஆன் ஆச்சு, நீயும் மூவ் ஆன் ஆகணும்னு சொல்லி அப்படியே பேக்கில் வெளியில் லூஃபங் ஈச்சனுக்காக காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஈச்சனுக்கு பிடிக்காதுன்னு நினச்சோ என்னவோ ஜன்னலை கூட திறக்கலை. லூஃபங்கை பார்த்துட்டு கொஞ்சம் மூவ் ஆன் ஆகுன்னு ஷூலோன்னு சொல்கிறா. போகும்போது சின்ன ஹக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் ஷூலோன் போகிறா. ஈச்சனுக்கிட்ட என்னமோ ஒரு என்வலப் இருக்குது. அதை எடுத்து லூஃபங் காரை கிட்ட வர பார்க்கும்போது ஈச்சன் வரதை பார்க்கும்போது லூஃபங் ஜன்னலை திறந்து வச்சுக்கிறா. கடையில இருந்து கிடச்சா கொஞ்சம் பணம் தான் ஈச்சன் கொடுக்குது. ஈச்சனை ரொம்பவும் லூஃபங் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எப்படின்னு தெளிவாக சொல்லலை, ரொம்பவும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லுது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் பில்லு அப்படி கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லுது. அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பில்லும் கொடுத்துருக்கு. அப்புறம் கஃபேக்கு கூட ஹெல்ப் பண்ணியிருக்கணும். இதை சொல்லி கொடுக்கவும் ஈச்சனுக்கும் மறக்க முடியலை. அப்படியே வாங்கி வைக்குது. கொஞ்சம் தயங்கிட்டு, ஆமாம் நீ இப்படி இந்த மாதிரி ஃபார்மலாக என்கிட்ட பேச வேணாமேன்னு கேட்குது. நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கவா? கண்டிப்பான்னு சொல்லி ஈச்சனும் கூட்டிகிட்டு வரா. அந்த டைம் சென்சனை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுதான்னு கேட்குது. இல்லை, நான் நிறையா தேடி பார்த்தேன், எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. வெளியூரில் இருக்கான்னு தெரியுது, ஆனால் என்ன கண்ட்ரின்னு புரியலை. தப்ப என்கிட்டே இருக்குது. எல்லா டைஸும் கட் பண்ணிட்டேன். முன்னாடி இருந்த எல்லா அக்கௌண்ட்டும் கூட டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். அதனால தான் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அதெல்லாம் பரவாயில்ல,
கண்டிப்பாக கண்டுபிடிச்சிக்கலாம், கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கலான்னு ஈச்சன்னு சொல்லுது. லூஃபங்க சொல்லுது. அப்படி பேசிகிட்டே கஃபேக்குள்ளே வரும்போது லைட்டு போகுது. அதை பார்க்க ஈச்சன் லேடர் எடுக்க பார்க்கும்போது ஐயோ பண்ணாதேன்னு என்னமோ பண்ணக்கூடாததை பண்ண மாதிரி லுஃபங் சொல்லுது. பையன் சொல்கிறேன்னா இப்போ தானே ரிக்கவர் ஆகி வரா, அப்போ இந்த மாதிரி ஹார்டாக இருக்கல வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, நான் பண்ணுறேன்னு சொல்லி அந்த லேடரை வாங்கி அவனே பண்ணி கொடுக்குறா. ஈச்சன் லூஃபங்குக்கு பல்பை கொடுக்கும்போது கை டச் ஆகுது. அதை 2 பேருமே ரொம்பவும் ஃபீல் பண்ணுறா. அப்புறம் பல்பெல்லாம் போட்டு அதை எரியும் போது ஈச்சன் ரொம்பவும் ஹாப்பியாக சிரிப்பா. அது அவ்வளோ ஆசையாக லூஃபன் பார்த்துட்டு இருக்கும். லூஃபன் கிட்ட வந்து சின்ன குழந்தை மாதிரி அங்கே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருந்ததை பார்த்தேன், எனக்கு செஞ்சு தெரியான்னு சரின்னு செஞ்சும் கொடுக்குது. இதே மாதிரி ஈச்சன் ஃபஸ்ட் டைம் நூடுல்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இப்படி நீ நூடுல்ஸு லைஃப் ஃபுல்லாக செஞ்சு தந்தா, அதை சாப்பிட்டே நான் வாழ்வேன்னு லூஃபன் சொன்னிச்சே, அதெல்லாம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சாப்பிட்டு இருக்கும்போது 2 பேருமே ஒருத்தரை மாற்றி பார்த்துட்டு இருக்கா. லூஃபங் தான் ஏக்கமாக பார்க்குது. அப்புறம் 2 பேருமே ஒன்றா நூடுல்ஸ் எடுக்க பார்க்குது. ஆனால் ஈச்சன் விலகிக்கிறா. லூஃபங்கை எடுத்து கொடுக்க பார்க்குது. ஆனால் ஈச்சன் வாங்கலை. சாப்பிட்டு வெளியில் வரும்போது இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி ஈச்சனோட ரிங் இருக்கு, அது லூஃபங்கிட்ட தான் இருக்குது. அதை ஈச்சன் கிட்ட கொடுக்குறா. ஈச்சன் திரும்பியெல்லாம் கொடுக்கல, வாங்கிக்கிறா. அதை கொடுத்த லூஃபங் போகிறத அப்படியே பார்த்துட்டு இருக்கா. மோதிரமும் பார்க்குது. அடுத்த நாள் கோவர்கர் கூட சாப்பிட போயிருக்கா. அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சென்சனும் லாங்கும் அங்கே நிற்கிறத பார்க்குது. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி வருது. உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் சென்சனும் அவனை பார்க்குது. அப்படியே ஓடி வருது. 2 பேருமே தேடிட்டு தானே இருந்தேன். ஈச்சன் சென்சனோட காலை தான் பார்க்குது. அவனுக்கு காலுக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. அப்புறம் பார்த்தா டேபிளில் நிறையா டிஷ்யூ பேப்பர் இருக்குது. அழுது தொடச்சி போட்டுது. சென்சனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. காலை காமிச்சிட்டே இருக்கா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறா நாங்கள். ஆமாம், நீங்கள் இப்படியே அழுதுட்டே இந்த ஹோட்டல் முழுக வைக்க பார்க்குறியா? ஆமாம், ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் வேற ரூமாக போய் பாருன்னு சென்சன். அதெல்லாம் முடியாது, நானும் ஈச்சனை பார்த்து நிறைய ஆச்சுன்னு லாங்கு. அண்ணனும் தம்பியும் திரும்பவும் சேர்ந்தது அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்கா. எங்கள் லூஃபங் ஈச்சனை தேடி வரா. ஆனால் கஃபே தான் ஓப்பன்ல இல்லையே, ரொம்பவும் பயப்படுது. எங்கள் அண்ணா தம்பி பேசிகிட்டு இருக்கா. ஆமாண்ணா, ஏன் இவ்வளோ தின்னா இருக்கு, உனக்கு உடம்பே இல்லை. அதுவா, கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லை, அதனால தான் தேடி வந்துடும். ஆமாம், நீ ஏன் இங்கே வந்துச்சு? அதுவா, உன்னை பார்க்கத்தா. அம்மாவும் போச்சு. அப்போ நீ என்கிட்ட எல்லா காண்டாக்டையும் கட் பண்ணிச்சு, உனக்கு என்னையும் பார்க்க தோணலை தானே அப்படின்னு சோகமாக சொல்லும்போது, அப்படி இல்லைடா, அந்த டைமில் எல்லாம் என் மைண்டே சரியில்லை. கல்யாணம் பண்ணிச்சு லூஃபங்க என்ன தேடி உங்ககிட்ட வெறுவி ஒன்று பயந்தேன். இரு, அப்படின்னா நீ மேரேஜ் பண்ணிட்டியா? அம்மாவோட சுச்சுவேஷன் எல்லாம் உனக்கு தெரியும் தானே, அதனால் வேற சாய்ஸ் இல்லை, பண்ண வேண்டியதாக வந்துச்சு. இருந்தால் கூட கல்யாணம் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிப்பேன். ஆமாம், யாரை கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லைடா, அது ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆச்சு, அவளோட நியூ லைஃப்பை பார்த்துட்ட. அண்ணா, நீயும் லூஃபங்கும் உனக்கு தெரியும் தானே, அவனும் ஷிங்சனில் தான் இருக்கா. அது எப்படி உனக்கு தெரியும்னு சென்சன். அதை தெரியாதா? அவன் ரொம்பவும் ஃபேமஸ் தானே, டெய்லியும் நியூஸில் வருவேன், அப்படி தான் தெரியுது. லாங் சொன்னா நீ அவன் கூட தான் இருப்பேன்னு நான் தான் சொன்னேன். அவ்வளோ எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நீ அவன் கூட இருக்க மாட்டான்னு. அண்ணா, நீ இங்கே வந்ததுக்கப்புறம் லுஃபங்க பார்க்கலையே அப்படின்னு கேட்கும்போது ஈச்சனுக்கு என்ன சொல்லணுன்னே தெரியலை. இருந்தாலும் ஆமாங்கிற மாதிரி அப்படின்னு மட்டும் சொல்லுது. அப்போதான் சென்சன் கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்கிறான். நிஜமாக சொல்லணுன்னா அப்போ நடந்ததை பற்றி நான் நிறைய யோசிச்சிட்டேன். என்னையும் லாங்கியும் பற்றி அன்னைக்கு லுஃபங் சொல்லாமல் இருந்தால் கூட சீக்கிரமாகவே அம்மா தெரிஞ்சுப்பேன், இதே தான் நடந்திருக்கும். அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி என்ன வேணும்னே தள்ளி விடலை, நான் தான் ப்ரொவோக் பண்ணேன். லுஃபங் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணி அதை கூட சொல்லியிருந்தா நல்லாயிருக்கும். அண்ணா, உனக்கு எல்லாருக்கிட்டேயும் ரொம்பவும் குட்டாக நடந்துக்க முடியாது, யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ஒரு நோபல் பர்சனெல்லாம் இருக்க முடியாது, கொஞ்சம் செல்ஃபிஷ் ஆகணும், அப்போ தான் உன்னால் ஹாப்பியாக இருக்க முடியும். அப்புறம் நீ என் கூட அப்ரோடு வந்துடு, உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லி நிறைய நாளைக்கு அப்புறம் அண்ணா தோல்லையே தூங்குறா. ஈச்சனுக்கு அங்கே பார்க்கும்போது லுஃபங் இருக்கிற மாதிரியே இருக்குது. லுஃபங்கன் தன் லைஃப்பில் இருக்கணும்னு நினைக்கிறான் போல, ரொம்பவும் சாடாக இருக்கா. அப்புறம் பார்த்தா சென்சனே லாங்கையும் கூட்டி ஈச்சன் அவனோட கஃபே ஏரியாவுக்கு தான் வருது.
நிறைய நாளாக பார்த்து கண்டுபிடிச்ச ஸ்தலம் தானெல்லாம் சொல்லி பேசிகிட்டே வரும்போது ரேங்க் சின்னதாக விழ போகுது. அப்படியே சிரிச்சுட்டு செஞ்சன் கூட விளையாடிட்டேரா. அதுக்கு பார்க்கும்போது ஈச்சனுக்கு கொஞ்சம் ஏக்கமாக இருக்குது. ஹாப்பியாக இருந்தால் கூட கொஞ்சம் ஏக்கமாக இருக்குது. இவங்க இங்கே பேசிட்டு வரும்போது இதை லூஃபங்க பார்க்குது. பையன் நேற்று வந்து இப்போ வரைக்கும் அப்படியே அங்கே இருக்கிறான் போல. ரொம்பவும் பதட்டப்பட்டு ஓடி வந்து செங்கையும் லாங்கையும் பார்த்து எப்படி இந்த பிளேஸை கண்டுபிடிச்சேன்னு கேட்குது. ஓ, அப்போ நீ தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கா? நிறையவும் தேடி பார்த்தேன், ஈச்சனை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அப்போவே நினச்சேன் யாரோ ப்ளாக் பண்ணுறேன்னு. இப்போ தான் தெரியுது அது நீது அப்படின்னு லாங்க சொல்லும்போது, லூஃபங் சொன்னியே சென்சனை தேடிட்டு தான் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கு, ஆனால் எந்த கண்ட்ரிலேன்னு தெரியலேன்னெல்லாம். அதெல்லாம் தான் யோசிக்குது. இவங்க எங்கே இருந்துச்சுன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு ஈச்சன் கேட்டா. லூஃபங் ஈச்சன்னுக்கிட்ட நீ அவங்கள கண்டுபிடிச்சது என்னை விட்டு போகத்தானேன்னு. ஏன் போகக்கூடாதா அப்படின்னு ஈச்சன் கேட்கவும் அப்படியே பார்த்துட்டு இருக்கா லூஃபங். இங்கே தான் இந்த எபிசோடு என் பண்ணுது.